இப்போ உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் தெரிஞ்சிருந்தாலும் பரவாயில்ல. இப்போ வந்து நீங்கள் இங்கிலீஷில் டைப் பண்ண நினச்சாலும், எந்த லாங்குவேஜில் டைப் பண்ண நினச்சாலும் டைப் பண்ணலாம். இப்போ நான் இங்கிலீஷில் டைப் பண்ண நினைக்கிறேன். அதனால் நான் தங்கிலீஷ்லேயே டைப் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லி டைப் பண்ணுறேன். என்ன பண்ணுறேன்னு சொல்லி டைப் பண்ணி டெக்ஸ்ட்டை அவங்களுக்கு சென்ட் பண்ணிட்டா பாருங்கள், வாட் ஆர் யூ டூயிங்னு இங்கிலீஷில் போயிட்டு, இந்த மாதிரி தங்கிலீஷ் டு இங்கிலீஷ் மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் தெரிஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, அந்த லாங்குவேஜை டைப் பண்ணி எந்த லாங்குவேஜில் சென்ட் ஆகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த லாங்குவேஜில் நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ரொம்ப சூப்பர் ஆப்ஷன். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹலோ எவ்ரி ஒன், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எஸ்போட்டிக் சேனல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்துட்டிங்கன்னா, உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் தெரிஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து எப்படி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தமிழில் டைப் பண்ண தெரிஞ்சிருந்தால் நீங்கள் தமிழில் சென்ட் பண்ணலாம். சென்ட் ஆகிறவங்களுக்கு எந்த லாங்குவேஜில் போகலாங்கிறது நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் தமிழில் டைப் பண்ணி எனக்கு இங்கிலீஷில் அனுப்பணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தமிழில் டைப் பண்ணது அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ணி இங்கிலீஷில் உங்களுக்கு அனுப்பிடும். உங்களுக்கு இல்லை நான் வந்து இப்போ இங்கிலீஷில் டைப் பண்ணணும், எனக்கு இங்கிலீஷ் கொஞ்சம் மிஸ்டேக் ஆகும், அதனால் நான் தங்கிலீஷில் டைப் பண்ணுறேன்னு சொன்னாலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் தங்கிலீஷில் டைப் பண்ணி கூட இங்கிலீஷில் அவங்களுக்கு வந்து சென்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எந்த லாங்குவேஜஸில் வேணால் நீங்கள் டைப் பண்ணி எந்த லாங்குவேஜஸில் வேணால் மெசேஜ் வந்து நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ளே போகாததுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா அப்போ தான் நான் இந்த மாதிரி போடுற ஒவ்வொரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் உடனே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் அனைத்து நண்பர்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும். ஓகே, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ எப்படி அந்த மாதிரி டெக்ஸ்ட் பண்ணி அனுப்புறதுன்னு பார்த்துட்டிங்கன்னா, இதுக்கு வந்து நீங்கள் எந்த ஒரு ஆப்புமே இன்ஸ்டால் பண்ண வேணாம். உங்கள் எல்லாருக்கிட்டையுமே கூகுள் கீபோர்டு வந்து எல்லாருமே இன்ஸ்டால் பண்ணி வச்சுருப்பீங்க. மோஸ்ட் ஆஃப் இது தான் யூஸ் பண்ணுவீங்க. இப்போது ஒன்றுமே இல்லை, நீங்கள் எந்த ஆப்பில் வேணால் இந்த மாதிரி சென்ட் பண்ணலாம். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு வாட்ஸ்அப் எடுத்துகிட்டேன். இப்போ வாட்ஸ்அப்பில் பார்த்திங்கன்னா நான் டைப்பில் போய்க்கிறேன். டைப்பில் போய்ட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் ஃபோர்த்தாக பார்த்திங்கன்னா ஏதோ கூகுள் ட்ரான்ஸ்லேட்டுங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டிங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதில் பாருங்கள், லெஃப்ட் சைடு ஒரு லாங்குவேஜும் ரைட் சைடு ஒரு லாங்குவேஜும் இருக்கும். இது வந்து நம்ம சூஸ் பண்ண வேண்டியது. இப்போ வந்து லெஃப்ட் சைடு வந்து நம்ம டைப் பண்ணுற லாங்குவேஜ். இப்போ லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா லாங்குவேஜஸுமே இருக்குது. இதில் நீங்கள் எந்த சூஸ் பண்ணுறேன்னு சொல்லி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாருங்கள், நான் எக்ஸாம்பிளுக்கு தமிழ் சூஸ் பண்ணிக்கிறேன். தமிழ் வேணாம், இங்கிலீஷ் சூஸ் பண்ணிக்கலாம். இங்கிலீஷ் சூஸ் பண்ணிவிட்டு சென்ட் ஆகிறது பார்த்திங்கன்னா தமிழ் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டைப்பில் பார்த்திங்கன்னா நீங்கள் இங்கிலீஷில் டைப் பண்ணணும். இப்போ நீங்கள் வந்து வாட் ஆர் யூ டூயிங்னு சொல்லி நான் டைப் பண்ணுறேன். வாட் ஆர் யூ டூயிங்னு சொல்லி டைப் பண்ணி சென்ட் பண்ணிட்டா பாருங்கள், நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து மெசேஜ் போயிடும். இந்த மாதிரி நீங்கள் இங்கிலீஷ் டு தமிழ் மட்டும் இல்லை, நீங்கள் எந்த லாங்குவேஜ்லேருந்து எந்த லாங்குவேஜ் கூட சென்ட் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இப்போது இங்கிலீஷ்லேருந்து தமிழில் தான் நீங்கள் டைப் பண்ண முடியுமான்னு சொல்லி நினைக்காதீங்க. இப்போ வந்து நீங்கள் டைப் பண்ணுறவங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்லா இங்கிலீஷில் நல்லா டைப் பண்ணுவாங்க. பட்டு நீங்கள் பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் டைப் பண்ணுறக்கு ஏதாச்சும் மிஸ்டேக் ஆகுமோன்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து இங்கிலீஷில் டைப் பண்ண மாட்டீங்க. அந்த மாதிரி இருந்தாலும் இல்லை, இங்கிலீஷே தெரியலனாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து அதே கூகுள் ட்ரான்ஸ்லேட்டில் போயிட்டு இந்த லெஃப்ட் சைடு ஆப்ஷன் வந்து இதில் பார்த்தீங்கன்னா தங்கிலீஷுங்கிற ஆப்ஷன் கிடையாது. அதனால் நீங்கள் என்ன சூஸ் பண்ணுறீங்கன்னா டிடெக்ட் லாங்குவேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். செகண்டாக அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு சென்ட் ஆகிற லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ் வச்சுக்கோங்க. இப்போ வந்து இதில் என்ன வேணால் நம்ம டைப் பண்ணலாம். இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னு சொல்லி டைப் பண்ணால் அதுவே வாட் ஆர் யூ டூயிங்னு சொல்லி இங்கிலீஷில் அனுப்பிடும். இந்த மாதிரி நீங்கள் தங்கிலீஷில் வந்து நீங்கள் என்ன டைப் பண்ணாலும் ஓகே, அதை வந்து நீங்கள் எந்த லாங்குவேஜில் வேணால் நீங்கள் வந்து சென்ட் பண்ணிக்கலாம். இது வந்து எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். எனக்கே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் அனைத்து நண்பர்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களும் இது தெரிஞ்சுட்டு இந்த மாதிரி சென்ட் பண்ணட்டும். ஓகே, நம்ம அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் இந்த மாதிரி போடுற ஒவ்வொரு வீடியோஸுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பை பாய்.